இந்த வீடியோவில் நாம் கேரளா கடலைக்கறி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கேரளா டிஷ்ன்றதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயத்தை. எப்பவுமே கேரளாவில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதக்கினோடனே 2 தக்காளி அரிஞ்சு போட்டு அதையும் வதக்கிக்கலாம். நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி போட்டுக்குங்க. ஒரு 6 பல்லு போல் பூண்டு போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மிளகு கொஞ்சம் போட்டுக்குங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2த்துக்கு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு வதக்கிக்குங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் போல் துருவி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம் குழம்ப. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கிராம்பு ஒரு 4 போட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்குங்க. அதை கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எடுத்து அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி கலக்கி ஊற்றிக்குங்க. அதில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது வந்து கொண்டக்கடலை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போது இந்த நல்லா கொதித்து வந்தோடனே இந்த கிரேவி நம்ம இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொதித்து வரும்போது இதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து வரணும். நம்மளுக்கு பாருங்கள் கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம சட்டியில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.